இன்றைய காலத்தில் இன்ஸ்டாகிராம் நம்ம வாழ்க்கையின் ஒரு பெரிய பகுதியாகிவிட்டது. காலையில் எழுந்ததும் ஃபோன், இரவு தூங்கும் முன்பும் ஃபோன். அதுலயும் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுவது ஒரு ஹேபிட் ஆகிவிட்டது. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பார்ப்பேன் என்று ஓபன் பண்ணி 2 மணி நேரம் போனதே தெரியாமல் போயிருக்கும். ஆனா குவெஸ்சன் என்னன்னா, இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணினா நம்ம வாழ்க்கையில் என்ன இம்பாக்ட்? இது சாதாரண டைம் வேஸ்ட் மட்டும் இல்ல. இது மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், ப்ரொடக்டிவிட்டி, ரிலேஷன்ஷிப், ஃபியூச்சர் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். இப்போ அதை டீப்பா பார்க்கலாம். சாப்டர் 1, டைம் தெஃப்ட், நேரத்தை திருடும். இன்ஸ்டாகிராம்ல பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, அது உன்னோட நேரத்தை சைலண்டா திருடும். ஒரு ரீல், அதுக்கு அடுத்த ரீல், அதுக்கு அடுத்த ரீல், இதுதான் லூப். நீ நினைப்பது இன்னொரு ரீல் மட்டும், ஆனா ரியாலிட்டி 1 hour gone. ஒரு நாளைக்கு 3 hours வேஸ்ட் பண்ணினா 1 week 21 hours, 1 month 90 hours, 1 year 1000+ hours. அந்த நேரத்தில் நீ ஒரு ஸ்கில் கற்றிருக்கலாம், ஜிம் போயிருக்கலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், மணி ஏர்ன் பண்ணியிருக்கலாம். டைம் போன பிறகு திரும்ப வராது. இன்ஸ்டாகிராம் உன் டைமை தெரியாம எடுத்துக்கொண்டிருக்கும். சாப்டர் 2, கம்பேரிசன் ட்ராப். இன்ஸ்டாகிராம்ல எல்லாரோட லைஃப் பெர்ஃபெக்டா தான் தெரியும். ஒருத்தன் ஃபாரின் ட்ரிப், ஒருத்தன் புதிய கார், ஒருத்தன் 6 பேக், ஒருத்தி லக்ஸரி லைஃப். அதை பார்த்தவுடன் உன் மைண்ட் சொல்வது, ஏன் லைஃப் மட்டும் ஏன் இப்படி? இதுதான் கம்பேரிசன் ட்ராப். ஆனா ட்ரூத், இன்ஸ்டாகிராம் ஷோஸ் ஹைலைட்ஸ், நாட் ரியாலிட்டி. அவர்கள் ஸ்ட்ரகிள் போஸ்ட் பண்ண மாட்டாங்க, பெயின் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீ கம்பேர் பண்ணுவது உன் ரியல் லைஃப் வெர்சஸ் அவர்களின் எடிட்டட் லைஃப். இதனால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையும், இன்செக்யூரிட்டி வரும், ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும். சாப்டர் 3, டோபமீன் அடிக்ஷன். ஒவ்வொரு லைக், கமெண்ட், ஷேரும் பிரெயினுக்கு டோபமீன் ஹிட் கொடுக்கும். இதனால் பிரெயின் அடிக்டட் ஆகும். ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணினா யாராவது லைக் பண்ணாங்களா, எத்தனை வியூஸ், அந்த வெயிட்டிங் இட் செல்ஃப் அடிக்ஷன். ஸ்லோவா பிரெயின் ஹார்ட் ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆகும். ஏனெனில் ரீடிங் புக் ஈக்குவல் டு ஸ்லோ ரிவார்ட், ஒர்க் அவுட் ஈக்குவல் டு ஸ்லோ ரிவார்ட், லேர்னிங் ஸ்கில் ஈக்குவல் டு ஸ்லோ ரிவார்ட். ஆனா இன்ஸ்டாகிராம் ஈக்குவல் டு இன்ஸ்டன்ட் ரிவார்ட். இதனால் பேஷன்ஸ் குறையும். சாப்டர் 4, ஃபோக்கஸ் டிஸ்ட்ராயர். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா கான்சென்ட்ரேஷன் லெவல் குறையும். உன் பிரெயின் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு பழகிடும். இதனால் நீண்ட நேரம் ஸ்டடி பண்ண முடியாது, மூவி கூட ஃபுல்லா பார்க்க முடியாது, புக் படிக்க போர் ஆகும். பிகாஸ் பிரெயின் வாண்ட்ஸ் ஃபாஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். இது டேஞ்சரஸ். ஃபியூச்சர் சக்சஸ்க்கு டீப் ஃபோக்கஸ் தேவை. ஆனா இன்ஸ்டாகிராம் அதை ஸ்லோலி கில் பண்ணும். சாப்டர் 5, ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ். நைட் டைம் ரீல்ஸ் பார்த்து லேட் ஆகிறது காமன். 10 மினிட்ஸ்னு போய் 2 AM ஆகிடும். இதனால் ஸ்லீப் சைக்கிள் டேமேஜ், மார்னிங் டயர்ட்னஸ், லேசினஸ், ஹெடேக், லோ எனர்ஜி. ஃபோன் ப்ளூ லைட் மெலட்டானின் ப்ரொடக்ஷனை குறைக்கும். அதனால் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். ஸ்லீப் ஸ்பாயில் ஆனா ஹோல் டே ஸ்பாயில். சாப்டர் 6, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். டூ மச் இன்ஸ்டாகிராம் லீட்ஸ் டு anxiety, depression, loneliness, overthinking. Especially when nobody reacts to your post, others seem happier. Breakup content keeps triggering. உன் மைண்ட் கான்ஸ்டன்ட்லி ஓவர்லோடட் ஆகும். பீஸ் குறையும். சைலன்ஸ் என்ஜாய் பண்ண முடியாது. ஆல்வேஸ் ஸ்டிமுலேஷன் வேண்டும். இதுதான் மென்டல் வீக்னஸ் ஆரம்பம். சாப்டர் 7, செல்ஃப் வொர்த் பிகம்ஸ் ஃபேக். சில பேருக்கு செல்ஃப் வொர்த் ஈக்குவல் டு ஃபாலோவர்ஸ் கவுண்ட். 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தா ஹாப்பி, ஃபாலோவர்ஸ் ட்ராப் ஆனா சேட். இதுவே டேஞ்சரஸ். உன் வேல்யூ நம்பர்ஸ்ல டிசைட் ஆகக்கூடாது. நீ யார் என்பதை லைக்ஸ் டிசைட் பண்ணாது. ரியல் ரெஸ்பெக்ட் கிரேட்டர் தேன் சோஷியல் மீடியா வேலிடேஷன். சாப்டர் 8, ப்ரொடக்டிவிட்டி கிராஷ். இன்ஸ்டாகிராம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மஷீன். ஸ்டடி டைம்ல ஓபன் பண்ணுவ, ஒர்க் டைம்ல ஓபன் பண்ணுவ. ரிசல்ட், டாஸ்க் இன்கம்ப்ளீட், டெட்லைன்ஸ் மிஸ், லோ பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ஸ்மால் டிஸ்ட்ராக்ஷன் கூட மொமெண்டமை பிரேக் பண்ணும். மொமெண்டம் போனால் ப்ரொடக்டிவிட்டி டவுன், சக்சஸ் டிலேட். Chapter 9,
Relationship damage. Real life conversation குறையும். Phone usage அதிகரிக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ரீல்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட பேசாம ஸ்க்ரோலிங், பார்ட்னர் கூட பேசுற நேரம் குறையும். இதனால் இமோஷனல் கனெக்ஷன் வீக் ஆகும். வர்ச்சுவல் கனெக்ஷன் அதிகம், ரியல் கனெக்ஷன் குறையும். சாப்டர் 10. அன்ரியல் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் ஃபில்டர்ஸ் ரியாலிட்டியை மாற்றி காட்டும். பர்ஃபெக்ட் ஸ்கின், பர்ஃபெக்ட் பாடி, பர்ஃபெக்ட் ஃபேஸ். இதனால் நான் அழகா இல்லை என்று ஃபீல் ஆகும். செல்ஃப் லவ் குறையும். எஸ்பெஷலி டீனேஜர்ஸ்க்கு இது டேஞ்சரஸ். ஃபேக் ஸ்டாண்டர்ட்ஸ் கிரியேட் இன்செக்யூரிட்டி. சாப்டர் 11. ஃபைனான்ஷியல் ப்ரெஷர். இன்ஸ்டாகிராம் லைஃப் ஸ்டைல் கான்டென்ட் பார்த்து அன்னெசரி ஸ்பெண்டிங் ஸ்டார்ட் ஆகும். நியூ ட்ரெஸ், நியூ ஃபோன், கேஃபே, ட்ரிப். பிகாஸ் அவனும் வாங்கியிருக்கான், நானும் வாங்கணும். இதுதான் ப்ரெஷர். நீட் இல்லாதது வாங்கி மணி வேஸ்ட். சேவிங் ஹேபிட் குறையும். சாப்டர் 12. அட்டென்ஷன் ஸ்பேன் கொலாப்ஸ். ஷார்ட் ரீல்ஸ் ட்ரெயின் யோர் பிரெயின். எவ்ரி 5 seconds நியூ கான்டென்ட். இதனால் லாங் அட்டென்ஷன் இம்பாசிபிள். ஸ்டடி, பிஸ்னஸ், ஒர்க் எல்லாமே பேஷன்ஸ் கேட்கும். அட்டென்ஷன் ஸ்பேன் வீக்கானா growth ஸ்லோ. சாப்டர் 13. ரியாலிட்டி பிகம்ஸ் போரிங். இன்ஸ்டாகிராம் ஓவர் ஸ்டிமுலேஷன் காரணமாக ரியல் லைஃப் போரிங்காக தோன்றும். வாக்கிங் போரிங், ரீடிங் போரிங், டாக்கிங் போரிங். பிகாஸ் ரியல் லைஃப் ஸ்லோ. பிரெயின் ஃபாஸ்ட்டாக எக்ஸைட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணும். இதனால் வாழ்க்கை என்ஜாய்மெண்ட் இட் செல்ஃப் குறையும். சாப்டர் 14. ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன். டூ மச் கண்டென்ட் பார்த்து நானும் இது போல இருக்கணும், அவனை மாதிரி பேசணும் என்று காப்பி மைண்ட் செட் வரும். ஒரிஜினாலிட்டி போய்விடும். நீ உன்னையே லூஸ் பண்ண ஆரம்பிப்பாய். சாப்டர் 15. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ. எல்லாரும் என்ஜாய் பண்றது போல தெரியும். பார்ட்டி, ட்ரிப்பு, ஃபன்னு. நீ மட்டும் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். இதுதான் ஃபோமோ. இதனால் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகம், கிராட்டிடியூட் குறையும். சாப்டர் 16. ரியல் லைஃப் கோல்ஸ் பிளர் ஆகும். இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணினா உன் ரியல் லைஃப் கோல்ஸ் ஸ்லோலி பிளர் ஆக ஆரம்பிக்கும். நீ என்ன ஆகணும், என்ன அச்சீவ் பண்ணணும், எந்த டைரக்ஷன் போகணும், இவை எல்லாம் கிளியரா இருக்க வேண்டிய நேரத்தில் மைண்ட் ஃபுல் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகிடும். ஒரு நாள் மோட்டிவேஷன் வீடியோ, அடுத்த நாள் லக்ஸரி vlog, அடுத்த நாள் மீம் ரீல்ஸ். ரிசல்ட் டைரக்ஷன் இல்லாத மூவ்மெண்ட். பிஸியா இருப்பது போல இருக்கும், ஆனா ப்ராக்ரஸ் இருக்காது. மூவ்மெண்ட் இஸ் நாட் growth. உன் ட்ரீம்க்கு டெய்லி எஃபர்ட் வேணும், ஆனா இன்ஸ்டாகிராம் அந்த எஃபர்ட்டை டைவர்ட் பண்ணும். சாப்டர் 17. பிரெயின் ஓவர்லோட். நாளைக்கு நூற்றுக்கணக்கான ரீல்ஸ், ஸ்டோரிஸ், போஸ்ட்ஸ் பார்த்தா என்ன ஆகும்? பிரெயின் ஓவர்லோட். ஒவ்வொரு கான்டென்ட்டும் புதிய இன்ஃபர்மேஷன், புதிய இமோஷன், புதிய கம்பேரிசன், புதிய டிசையர். இது பிரெயினுக்கு ஹெவி லோட். இதனால் கன்ஃபியூஷன் அதிகம், டிசிஷன் மேக்கிங் வீக், மெமரி பவர் குறைவு. ஒரு சிம்பிள் டாஸ்கை கூட செய்ய மைண்ட் டயர்ட் ஆகும். இதற்கு ரீசன் டூ மச் இன்புட், லெஸ் ஆக்ஷன். இன்புட் அதிகம், எக்ஸிகியூஷன் குறைவு. அது growth-ஐ ஸ்டாப் பண்ணும். சாப்டர் 18. மோட்டிவேஷன் டெம்பரரி ஆகும். இன்ஸ்டாகிராம்ல மோட்டிவேஷனல் ரீல்ஸ் நிறைய வரும். அதை பார்த்தவுடன் நாளை முதல் நான் சேஞ்ச் ஆகணும் அப்படி ஃபீல் ஆகும். ஆனால் 10 minutes கழித்து மறுபடியும் ஸ்க்ரோல். இதுதான் ப்ராப்ளம். மோட்டிவேஷன் பிகம்ஸ் என்டர்டெயின்மெண்ட். ரியல் மோட்டிவேஷன் என்ன? ஆக்ஷன். வீடியோ பார்த்து எக்ஸைட்டட் ஆகிறது ஈஸி, ஆக்ஷன் எடுப்பது ஹார்ட். இன்ஸ்டாகிராம் உனக்கு மோட்டிவேஷன் ஃபீல் கொடுக்கும், ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தராது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்லி த்ரூ டிசிப்ளின். சாப்டர் 19. கான்ஃபிடன்ஸ் இன் ரியல் வேர்ல்ட் குறையும். ஆன்லைனில் ஆக்டிவ் ஆகி ரியல் வேர்ல்டில் இன்ஆக்டிவ் ஆகிட்டா கான்ஃபிடன்ஸ் ட்ராப் ஆகும். ரீல்ஸில் பேசுறது ஈஸி, கமெண்ட் பண்ணுவது ஈஸி, ஆனால் ரியல் லைஃப் கான்வர்சேஷன் ஃபியர். ஸ்டேஜில் பேச முடியாது, நியூ பீப்புள் மீட் பண்ண முடியாது, ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏனெனில் வர்ச்சுவல் கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாயிடும்.
ரியல் வேர்ல்ட் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன், நெட்வொர்க்கிங், லீடர்ஷிப் இவை பிராக்டிஸ் பண்ணாம விட்டா வீக் ஆகும். ஃபியூச்சர் சக்சஸ்க்கு இது மிக முக்கியம். சாப்டர் 20 லைஃப் ஸ்லிப்ஸ் அவே. இதுதான் பிக்கெஸ்ட் ட்ரூத். இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தா டேஸ் போகும், மந்த்ஸ் போகும், இயர்ஸ் போகும். ஒரு நாள் சடன்லி ரியலைஸ் பண்ணுவேன், நான் இவ்வளவு டைம் என்ன பண்ணேன்? அப்போ ரிக்ரெட் வரும். நேரம் திரும்ப வராது, யூத் திரும்ப வராது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட் பண்ணாது. அதனால இன்று இட் செல்ஃப் டிசைட் பண்ணு, நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன், ஆனா இன்ஸ்டாகிராம் என்ன யூஸ் பண்ணக்கூடாது. உன் ஃபியூச்சர் இம்பார்ட்டண்ட், உன் ட்ரீம் இம்பார்ட்டண்ட், உன் லைஃப் இம்பார்ட்டண்ட். ஃபோன் ஸ்க்ரீனுக்கு வெளியே தான் உண்மையான வாழ்க்கை இருக்கு. ஸ்க்ரோல் பண்றத குறை, லைஃப் பில்ட் பண்றத அதிகப்படுத்து. சொல்யூஷன். எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இன்ஸ்டாகிராம் delete பண்ணணும் என்பது இல்லை, கண்ட்ரோல் பண்ணணும். 1. டைம் லிமிட் வை, டெய்லி 30 to 45 minutes. 2. unfollow டாக்ஸிக் அக்கவுண்ட்ஸ், நெகட்டிவ் இம்பேக்ட் தருபவர்களை ரிமூவ் பண்ணு. 3. மார்னிங் அவாய்ட், வேக்கப் ஆனதும் ஓப்பன் பண்ணாத. 4. நைட் அவாய்ட், ஸ்லீப்புக்கு 1 hour முன் ஸ்டாப் பண்ணு. 5. ரீப்ளேஸ் ஹேபிட், இன்ஸ்டாகிராம் டைமை புக்ஸ், ஒர்க் அவுட், ஸ்கில். 6. கிரியேட் மோர், கன்சியூம் லெஸ், உள்ளடக்கம் கிரியேட் பண்ணு, மைண்ட்லெஸ்ஸாக கன்சியூம் பண்ணாத. இன்ஸ்டாகிராம் ஒரு டூல், அதை எப்படி யூஸ் பண்ணுறது தான் முக்கியம். டூல் உன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நீ டூலை கண்ட்ரோல் பண்ணணும். ரிமெம்பர், இன்ஸ்டாகிராம் உன் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணலாம் அல்லது டெஸ்ட்ராய் பண்ணலாம். டிசிஷன் உன் கையில் தான். நேரத்தை காப்பாற்று, ஃபோக்கஸை காப்பாற்று, லைஃபை பில்ட் பண்ணு. ஸோ நண்பர்களே, இன்ஸ்டாகிராம் ஒரு எனிமி இல்லை, அது ஒரு பவர்ஃபுல் டூல். ஆனா அந்த டூலை எப்படி யூஸ் பண்றோம் என்பதுதான் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணும். யூஸ் பண்ற அளவு சரியா இருந்தா அது ஹெல்ப் பண்ணும். ஓவர் யூஸ் பண்ணினா அது ஸ்லோலி நம்ம டைம், ஃபோக்கஸ், பீஸ், கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும். நினைவில் வை, ஒரு ரீல் உன் லைஃபை சேஞ்ச் பண்ணாது, ஆனா ஒரு ரைட் டிசிஷன் சேஞ்ச் பண்ணும். உன் ட்ரீம்ஸ் பெரியதா இருந்தா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சின்னதா இருக்கணும். ஃபோனை கொஞ்சம் கீழே வை, உன் வாழ்க்கையை கொஞ்சம் மேலே எடு. டைமை இன்வெஸ்ட் பண்ணு, ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணு, ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணு, மைண்டை ஸ்ட்ராங் ஆக்கு. ஏனெனில் இப்போ நீ என்ன செய்கிறாயோ அதுதான் உன் ஃபியூச்சரை உருவாக்கும். இஃப் திஸ் மெசேஜ் டச்ட் யூ, இன்று இருந்து ஒரு ஸ்மால் சேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணு. மேபி லெஸ் ஸ்க்ரோலிங், மேபி மோர் லேர்னிங், மேபி மோர் லிவிங். உன் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணு, ஸ்க்ரீன் உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாதே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட லைஃப் சேஞ்சிங் கண்டென்ட்டுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் தான் நெக்ஸ்ட் வீடியோக்கு மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். Until then, stay focused, stay strong.